முருகன் பெருமான் அசுரர்களின் தலைவனான சூரபத்மனை அழிக்க பரஞ்சோதி யுத்தம் சூரசம்ஹாரம் நடத்திய இடமே திருச்செந்தூர். இந்த போர் 6 நாட்கள் 6 இரவுகள் நடந்தது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை 2ஆக வெட்டுகிறார். அந்த உடலின் ஒரு பகுதி மயிலாக முருகனின் வாகனமாக மாறியது, மற்றொரு பகுதி தேவசானையாக அவருடைய கொடியாக மாறியது. கடலருகே கோயில் இருப்பதற்கான காரணம், சாதாரணமாக முருகன் கோயில்கள் மலையில்தான் இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடற்கரையில் இருக்கிறது. இதற்கான காரணம், சூரபத்மனை அழித்த பின் முருகன் கடலோரத்தில் செய்து தன்னுடைய ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டார். அந்த இடத்தில் இருந்த ஊர்வாசிகள் பெருமைப்பட முருகன் நமக்காக இங்கு தங்கி இருக்கிறார் என கருதி அந்த இடத்தில் கோயில் கட்டினர். கோயிலின் சிறப்புகள். திருச்செந்தூர் கோயில் மத்திய பெருங்கடலை சமீபமாக கட்டப்பட்டுள்ளது. இங்கு வெண்சங்க மற்றும் பஞ்சஜன்யம் போன்ற சங்குகள் பெருமளவில் கிடைக்கின்றன. சூரசம்ஹாரம் திருவிழா இங்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இதில் முருகன் சூரனை அழிக்கும் காட்சி நடத்தப்படும்.